ராதேஷாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ ராமானுஜர் தான் உகந்த திருமேனியாக ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கார். அவரை மனசில் நினச்சிட்டு இன்றைக்கி கிருஷ்ணரை ராமானுஜராக ஆவாகனம் பண்ணணும்னு நினச்சோம். அதே மாதிரியே கிருஷ்ணர் அனுகிரகம் பண்ணுறார். ஹரே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. ஸ்ரீபெரும்புதூரில் மட்டும்தான் சுவாமி தான் உகந்த திருமேனி. அவர் இருக்கும்பொழுது திருமேனியில் தன்னுடைய தேஜஸை முழுசாக ஆவிர்க்கும்படியாக செஞ்சார். அதனால் ராமானுஜராகவே கிருஷ்ணரை பார்க்குறோம். நம்ம நன்னா பார்த்தோம்னா ராமானுஜர் நினச்சிட்டு பார்த்தா ராமானுஜராகவே இருக்கார் கிருஷ்ணர். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. நாராயண நாராயண நாராயணா. ஸ்ரீமன் நாராயணர் வாசுதேவருடைய திருவடிக்கு பக்கத்தில் கொண்டு போய் நம்மளை நிறுத்தினது ராமானுஜர் தான். சாமானியர்கள் பெருமாளை அனுகிரகம் பண்ணுறதுக்கு, பெருமாள் அனுகிரகத்தை வாங்கிக்கிறதுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கக்கூடியவர் ராமானுஜர் சுவாமி. அதனால் அவருடைய வேதங்களையும் அவருடைய திருவடிகளையும் நம்ம நழுவாமல் இருந்து சேவிக்க வேணும். ஸ்ரீ ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாராயண நாராயண நாராயணா. ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. கேசவா நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திருவிக்கிரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதரா, புருஷோத்தமா, புண்டரிகாட்சா, நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, சத்யநாராயணா, லக்ஷ்மி நாராயணா, சத்யநாராயணா, ஸ்ரீமன் நாராயணா. இன்றைய தினம் ஏகாதசி. சுவாமிக்கு அபிஷேக அலங்காரங்கள்லாம் இருக்குது. உற்சவமூர்த்திக்கு நேற்றுக்கு மூலவர் காட்சி, மறுபடியும் நாளைக்கு மூலவர் காத்தால் அபிஷேகம் இருக்குது.